வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம ராகி புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சவுத் இந்தியாவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வீட்டில் காய்ச்சின நெய்யே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் அண்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் ஆல்ரெடி எப்படி வீட்டில் நெய் காய்க்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஒரே நேரத்தில் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நமக்கு கரெக்டான பக்குவத்தில் மாவு இருக்குது. ஸோ தண்ணி சேர்க்குறத நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு புட்டு ஃபில்லிங் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவும் ரெடியாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 2 கட்டோரி எடுத்திருக்கேன். இதில் நெய் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தேங்காய் சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா 3/4 அளவுக்கு புட்டு மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டீம் பண்ணுறதுக்கு இது ரெடியாக இருக்குது. ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணிக்கு மேலே ஒரு ஸ்டீமரை வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த 2 கட்டோரியும் வச்சுருங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ணிடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட ஹெல்தியான ராகி புட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை வச்சு நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ராகி புட்டு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.